சாப்பாடு நீங்க சாப்பாடு வரல அண்ணனுக்கு வேற பசி கிளம்பிட்டு இதோட 3வது தண்ணி பாட்டில் போயிட்டு இருக்கு. அதாவது சன் பரோட்டா மதுரையிலேருந்தே வருது. மதுரையிலேருந்து எத்தனை மணிக்கு ஆர்டர் பண்ணீங்க? அது விடிய காலம் போட்டது. சார் பரோட்டா விடிய காலம் போட்டது. ஆர்டருக்கு போட்டது வந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு வேண்டிய முக்கியமான ஆள் யார் தெரியுமா? இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்துருப்பீங்களா? ஆமாம். அதுமாதிரி பைனாப்பிள் ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு நம்மகிட்ட. அவரு செஞ்சு கொண்டு வராரு. அதை கையை இப்படி ஆட்டிகிட்டே வருவாரா? பரோட்டா வந்துடும் போது. ஆமாம், அவர் இப்படிம்பாரு. அது வருவாரு. வந்தோடனே வந்து நம்ம போய் உட்காருவோம். அவங்க வருவாங்க. வாங்க நம்ம ரெடி போவோம். வந்துடும். மதுரையில் வந்துட்டு பன் பரோட்டா வந்துட்டு போவோம். A few moments later. என்னப்பா இது? ஹே வந்துட்டாரா ஸ்டார், பைனாப்பிள் ஸ்டார். ஏன் சார் மதுரையிலேருந்து வந்துட்டா பன் பரோட்டா? சிக்கன் செஞ்சுட்டீங்களா? பசியில் கிடக்கும். சிக்கன் எங்கேருந்து செஞ்சீங்க? எங்க சொன்ன வீட்டில் தான் செஞ்சீங்க. எங்கே வாங்கினீங்க? கடையில், சிக்கன் கடையில். அப்படியா? நீ பிடிச்சில செஞ்சிருப்பேன்னு நினச்சேன். பிடிக்கல. ஏன் உனக்கு பிடிக்கல? கம்பெனிக்கு வர முடியாதுன்ட்டு பாருங்க, இதுதான் இந்த பூனைப்பழம். இதுக்குள்ளே தான் இருக்குது. அவன் சாப்பிடணும். நல்லா இருக்கு. அதில் வாழை எடுத்துப்போம். சதாசிவம் கத்தி சதாசிவம். இது கத்தி இருக்கானே? கத்தி கூப்பிடுங்க. கத்தி கேளுங்க. வாழலை. ஆமா கத்தி கேளுங்க. கத்தி வாழல் கேட்கல. வாழலை அரைச்சா கத்தி வேணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பண்ணி இந்த ரிவர் வாட்டர்ஃபால் மாதிரி ரெடி பண்ணி பொடி பண்ணா. செருப்பெல்லாம் கட்டி விட்டு அதான் எனக்கு இருக்கு. உனக்கு இருக்க? சரி இப்படி போடுவோம். அங்கே போட்டுக்கலாம். அதான் அங்கே போயிடும். வாங்க. இல்லை அது சுத்தம் தான். ரிஸ்க். ஒரு அளக்கு ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க மணி. அழகா ஒரு சிங்கிளா போட்டுட்டு 2 அட்டையை கூட போட்டுக்கலாம். இல்லைண்ணே, நானா நறுக்கணும்னா ஒவ்வொரு தட்டுக்கு. அதுதான் மணி. அது நடுவால 2 போடுங்க. இப்போ ரெண்டா போடுங்க. இது அண்ணனுக்கு என்ன இவ்வளோ புரியல? அவன்கிட்ட கொடுத்துரு. அதை வச்சுக்கலாமா? நிறைய முதல்ல இலையா போட்டு விடுங்க. இது தண்ணி லைட்டு தெளிங்க. கையும் ஊற்றுங்க. ரொம்ப கையை கழுவி விட்டேன். தண்ணி தான். அதாவது இதை சென்டரில் எடுத்து வச்சு வைக்கிறியா? அந்த மதுரை நீங்களும் உட்காருங்க. வாங்க சதாசிவா சேர்த்து சாப்பிடுவோம். இல்லை சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடுவோம். ஏய் பின்னாடி போன்னு திருப்பதிக்கு போற மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்க. பாருங்க சிக்கனை பாருங்க, முட்டை பாருங்க. மதுரையில இருந்து வந்திருக்கு முட்டை. முட்டை வந்து திண்டுக்கல். முட்டை திண்டுக்கலா? நாமக்கல். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப அவர் எடுக்கிற சிக்கன் எங்க இருந்து வந்தது? வெறும் முட்டையா? அதுல ஒரு கிரேவி செய்வீங்கன்னு பார்த்தேன். அரிஞ்சு போட்டு. அதுதான் நீங்க சொன்னீங்களாம், கடைசியாக செய்ய முட்டீங்க. இந்த முட்டையும் போட்டுங்க வச்சிருங்க. முட்டை 2 வைங்க. ஆமா. செல்வன் பாட்டி. மணி பாட்டி. செல்வம் தான். பாருங்க முட்டை. அவ்வளோதான். சரி மதுரை பன் பரோட்டா எடுங்க. கொடுத்துட்டீங்க. அது என்ன குருமாவா? குருமா. அப்படி வைங்க, அப்புறம் வச்சுக்கலாம். எண்ணெயே இல்லாமல் இருக்கு மதுரை பன் பரோட்டா. வந்து நல்ல எண்ணெயில் செய்யல, நல்ல எண்ணெயில் செஞ்சதுதாங்க. இதை வைங்களா? எங்களோட சேர்ந்து ஒரு நாள் சாப்பிடலாம். சதாசிவம் வாங்கப்பா, சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம். எல்லாமே இருக்கு, கிரேவி எல்லாமே இருக்கு. சூப்பர். இந்த கிரேவி பிடிங்க எனக்கு. என்னங்க தண்ணி வச்சுங்க.
அண்ணே சூப்பராக இருக்குது செவந்தது சாப்பிடலாம் மணி அவருக்கு வைங்க எடுத்து வைங்க பாஸ் இருக்குது இல்லை ஊற்றணும் அப்படியே எடுத்துக்கோ அப்படியே எடுத்துக்கோ இப்படி சாப்பிட்டா அப்படிதான் சாரி இங்க இருக்கா பாத்திரா நீ அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி அங்கே சாப்பிட மாட்டேங்க சாப்பிட போகிறேன் இங்கே மணி சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட மாட்டேன் சந்தேகமே கேட்காதீங்க அவன் சாப்பிடுவான் நான் பார்த்து அவன் போய் சாப்பிடாம எப்படியா இருப்பானா சாப்பாடுனா செல்வம் தான் புது எல்லாரும் ஊத்திங்க என்னண்ணா இல்லா யாரையோ செஞ்சதே சாப்பிடுவான் இந்தாங்க 4 முட்டை எடுத்துங்க. எனக்கு கிரேவி மட்டும்தான் அவன் சிக்கன் சாப்பிட மாட்டான் வைக்கிட்டே சதாசிவா முட்டை எடுத்துங்க எடுத்துங்க இந்தாங்க அந்த தண்ணி பரல எடுங்க சின்ன தண்ணி பரல அண்ணா முட்டை போதும் சாப்பிடுவேன் வேணா எடுத்துக்கிறேன் கிரேவி மட்டும் மணி சின்ன தண்ணி பரல வாங்க கிரேவி மட்டும் சார் இது கிரேவி ஏன் சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா காரம்னு எப்படிங்க தெரிஞ்சது அவருக்கு நீங்க செஞ்சா தெரிஞ்சிருக்கேன் லைட்டாவது தொட்டு சாப்பிடுங்க வெறும் கறி வந்து இதை கொடுங்க கறி வந்து திண்டுக்கல்ல வந்திருக்கான் கிரேவி இந்த கிரேவி குருமா இருக்கு ஓகே தானே சதாசிவா குருமா இருக்கு குருமா இருக்கு அதுக்கு காரம் இருக்கு அது கொஞ்சம் எடுத்துங்கண்ணா சாப்பிடுங்க வெறும் சிக்கன் காரமான சாப்பிடுங்க சதாசிவம்னு சாதா பேர் இல்லை அது பேர் நான் கூட்டை கழிச்சு விட்டு மேலாம் இரும்பாயிட்டு ஏன் கழிச்சு முசுல் இருக்கு ஆமாண்டா போயிட்டோம் பயங்கரம் ஏண்டா இவ்வளோ துடியா துடிச்சி ம் சாப்பிடுங்களா ரொம்ப காரம் தானே சேர்த்து பண்ணீங்க எதுவுமே காரம் தொட மாட்டான் அப்படியா இந்த வயசுலயேவா ஓ அப்படியா இது நல்ல விஷயந்தான் அது ஆனால் அதை அவாய்ட் பண்ண திறமை இது மனசு வந்துட்டுனா போதும் நம்ம ஊர்ல இப்படி ஒரு பரோட்டா இருக்கு அதான் நம்ம ஸ்பெஷலாக செய்ய சொல்லி இல்லை பரவாயில்ல இதுக்காக தான் நீயே சொன்னது ஆயில் நிறைய ஊற்றி திருப்பா கட்டிய கட்டுங்க உள்ள இருக்குங்க வீடியோ திருப்பா இருக்குதா ஜட்டிக்குள்ள போகுது நான் கவலைப்பட மாட்டான் நான் புளியருவிலே அவசர குளிச்சாலு நல்லா ஃபோர்ஸ் அடிங்க நீங்க கவலைப்படுறீங்க கவலைப்படுறது யாரு நீங்க தான் கவலை பண்ணணும் உள்ள கிழங்கெல்லாம் போட்டுருக்கீங்க சின்னதா என்ன போட்டு விட்டான் புரிய மாட்டீங்களா ஒரு மேட்ச் பண்ணதான் செய்ய மாட்டீங்களா என்ன செஞ்சுட்டேன் திண்டு கேடு சாப்பிட்டுக்கிட்டு தான் மதிய நேரத்தில் மதுரையிலேருந்து வந்த பன் பரோட்டா செல்வத்து வீட்டிலேருந்து வந்த சிக்கன் பாயில்டு எக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது மிக பிரமாதமாக இருக்குது உண்மையிலே இந்த பன் பரோட்டா நல்லா இருக்கு அந்த கடைக்காரனை பாராட்டும் ஆயில் நிறைய ஊற்றி நல்லா பண்ணி ஆயில தான் பொரியுது மணி வந்து அதான் அதில் என்ன கண்டுபிடிக்கலாம் டீ-ஷர்ட்டை தட்டுங்க இப்போ வந்து குனிஞ்சிங்களா இப்போ எறும்பு இருக்கு நீ பார்க்கவே இல்லை நேரா வந்து எறும்புக்கிட்டே வரீங்க தட்டு 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 இப்போ நம்ம வந்து லோக்கல் கிரேவி இருக்குல்ல தண்ணியா தான் இருக்கு தண்ணினா ஓடுது இழுத்து பிடிக்கும்ல பரோட்டாவோட இருங்க பரோட்டா இன்னும் இருக்கு அது இருக்கு பரோட்டா இருங்க பன்னுடா பன்னு பன் பரோட்டா மணி வாங்க நல்ல பன் பரோட்டா எப்போதுமே வெறுசத்தை மத்தியானத்துக்கு உங்கள் வீட்டில் குழம்புலாம் சாம்பார் பன் பரோட்டா உங்களுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கம்மியாக செஞ்சு சாப்பிடலாம் வச்சு கரெக்டாக இருக்கு மஞ்சள் பொடி ரைட்டு ஓகே தேங்காய் தறி ஊற்றி உப்பு போட்டு செஞ்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தானே இப்படி பிச்சு போடணும் கடல் எஜ்ஜி இப்படி வந்து பிச்சு இப்படி பிச்சு போடணும் சும்மா பரோட்டான்றது பரோட்டா சாப்பிடக்கூடாது பரோட்டாவை 2 கையாலே எடுத்து ஒரு வருஷமா இப்படி டபுடான்னு பிச்சு சரி பண்ணக்கூடிய பிச்சு பிரச்சனை தான் நீங்க பிச்சு ஒழுங்கா போட்டு care எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் அது ஒழுங்கா தலையில அவர் தானே சாப்பிட்றாரு நம்ம கூட அது மக்கள் சொல்லும் போது அதையும் சொல்லணும்ல சரி இன்னொன்று அப்படி பார்த்தா போடணும் அது முட்டை மாவு எடுங்க முட்டையை ஒன்று எடுத்து அடி வைப்போம் முட்டை இல்லைங்கப்பா முட்டை எடுத்து சாப்பிட தைரியம் இருக்கா ஆடி வைக்கணும்
இப்படி உட்காந்து இப்போ இனிமேல் அப்படி பிச்சு அப்படி எடுத்து வாயில் தள்ளு. அப்படியே எடுக்கணும். அவ்வளோதான். சிக்கன் வச்சு சாப்பிடுங்க இப்போ பக்ரி. முட்டை எப்படி சாப்பிடலாம்? அப்புறம் இப்படி தொட்டணும். வீடியோ எடுத்துட்டு இருக்காப்ல. ஆமாம், தொட்டை அப்படி சாப்பிடணும். அப்படி. இப்போ சாப்பிடணும் முட்டை. இது இவர் வந்து முட்டை ஸ்டார். பைனாப்பிள்லேருந்து முட்டை ஸ்டார். இதில் ஒன்று வைங்கப்பா. தெரியுதா? காரமா? எனக்குலாம் அந்த காரமே தெரிய மாட்டுது. உங்களுக்கு சூடு தெரியாது, காரம் தெரியாது. ஒதுக்கி ஒதுக்கி குடிக்கிறீங்க. இன்னும் காரம் சுத்தமாக தெரியல. நான் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வருவானே, ஐயோ வேணான்ட்டாங்க வீட்டு. அப்புறம் சொல்லுவாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் உங்களுக்கு பயம். நீங்கள் சாப்பிடலாம். உள்ள வேவில் எந்த கடை அவனுக்கு கை 2 கை இருக்கா? காலையும் குளிச்சுட்டானா? அவனுக்கு இன்னைக்கு சளி பிடிச்சிருக்கா? எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்கு. எப்படி இருக்கு? அட்டகாசமாக இருக்குது. எப்படி? சூப்பரா சூப்பரா. ஓகே, இதை நம்ம வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். சூப்பர்ன்றாரு, அதை நம்பாதீங்க. நான் சொல்றேன், நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு காரசாரமா பார்க்குறவங்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.